இப்போ வந்துட்டு நம்ம 15th எக்ஸசைஸ் பார்ப்போம்ப்பா. சரியா? ஸோ அதுக்கு டேட்டாபேஸ்க்குள்ளே போயிடுவோம். டேட்டாபேஸ்க்குள்ளே போயாச்சு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்டாக் அப்படின்ற டேபிள். அதில் வந்துட்டு ஐட்டம் கோட், ஐட்டம் நேம், கரண்ட் ஸ்டாக், டேட் ஆஃப் லாஸ்ட் பர்ச்சேஸ் அப்படின்ற 4 காலத்தை செட் பண்ண போகிறோம். ஒரு ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி ஒரு ஐட்டம் கோடை எடுத்து நம்ம டெலிட் பண்ணணும். எப்போ டெலிட் பண்ணணும்னா, வாங்கின டேட் வந்துட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை டெலிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டாக் அப்டேட் ஆகாமல் இருந்ததுன்னா நம்ம ஸ்டாக்கை அப்டேட் பண்ணணும். சரியா? ஸோ அதுதான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, க்ரியேட் டேபிள் ஸ்டாக். காலம் என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஐட்டம் கோடு, ஐட்டம் கோடு வந்துட்டு ப்ரைமரி கீயை செட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐட்டம் நேமு, அடுத்தது வந்துட்டு ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஸ்பெல்லிங் தப்பாக அடிச்சிட்டேன். கரண்ட் ஸ்டாக் இன்டீஜர், அடுத்தது லாஸ்ட் பர்ச்சேஸ் ஒரு டேட்டுன்ற ஒரு டேட்டா டைப் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ டேபிள் கிரியேட் ஆகிடுச்சான்னு பார்ப்போமா? ஸோ ஓகே, டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பர்டிகுலர் டேபிள்குள்ளே வேல்யூஸ் என்ட்ரு பண்ணுறோம்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பர்டிகுலர் டேபிளில் என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடுவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டாக். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் பர்ச்சேஸ் டேட்டும் இருக்குது. ஸோ இதில் 365 டேஸ்க்கு முன்ன இருந்ததுன்னா அதை எடுத்து விட்டுறணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இல்லாத ஒன்று சேர்ப்போம். ஸோ இங்கே டேட் வந்துட்டு 2020 ஒன்று கொடுப்போம். அதை ஒன்று உள்ளே சேர்த்துக்கணும். ஓகே, ப்ரைமரி கீன்றதுனால அக்செப்ட் ஆகலை. லக்ஸ் 500ன்னு ஒன்று போடுவோம். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ப்ரொசீஜர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். செக் ஸ்டாக் அப்படின்றது அதோட பேர். உள்ளுக்குள்ளே இன் பேராமீட்டர் என்ன கொடுக்க போகிறோன்னா இன் ஐட்டம் அண்டர்ஸ்கோர் ஐடி கேரக்டராக கொடுத்துப்போம். ஏன்னா ஐட்டம் ஐடி நம்ம அப்படி தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது இன்னொரு இன் பேராமீட்டர் இன் நியூ பர்ச்சேஸ். ஓகே, அடுத்தது பிகின். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பழைய ஸ்டாக்கை டெலீட் பண்ணோம். ஓகே, ஸோ டெலீட் ஃப்ரம் ஸ்டாக் வேர் ஐட்டம் கோட் இஸ் ஈக்குவல் டு ஐட்டம் அண்டர்ஸ்கோர் ஐடி அண்ட் ஆட் டேட். டேட் இதில் முக்கியம் இல்லை. ஸோ லாஸ்ட் பர்ச்சேஸ் அண்டர்ஸ்கோர் டேட் கமா நம்ம 1 இயர்னு போட முடியாது, அதனால் 365 டேஸ். அதுக்காக 365ன்னு போட்டுட்டு கிரேட்டர் தேன் கரண்ட் டேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன பண்ணோம்னா அப்டேட் பண்ணோம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் பண்ணோம். அப்டேட் ஸ்டாக் செட் current underscore stock is equal to current underscore stock plus new purchase. ஓகே, நியூ பர்ச்சேஸ் இங்கே பேராமீட்டர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, என்ன கண்டிஷனில்? வேர் ஐட்டம் கோட் இஸ் ஈக்குவல் டு ஐட்டம் அண்டர்ஸ்கோர் ஐடின்ற கண்டிஷனில். ஓகேவா? ஸோ எண்ட் $. ஸோ இப்போ ப்ரொசீஜர் அடித்தாச்சு. நம்ம என்ன பண்ணோம், வெளியில் வந்தாச்சு. ஸோ இப்போ டீலிமிட்டரை நம்ம மாற்றுவோம். ஓகே, டெலிமிட்டரை மாற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ரொசீஜரை நம்ம கால் பண்ண வேண்டும். ஸோ கால் செக் ஸ்டாக் ஆஃப் எக்ஸ் 200. ஓகே, கமா 20. ஓகே, செக் ஸ்டாக் பார்த்தாச்சு. அடுத்தது கால் செக் ஸ்டாக் ஆஃப் இந்த லக்ஸ் 500 லக்ஸ் 500 போட்டு ஓகே ஏற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டாக். ஸோ இப்போ பாரு, ஸோ இதில் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். லக்ஸ் 200ல் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு? லக்ஸ் 200ல் முன்னாடி 100 இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 20 ஆட் பண்ணியிருக்கிறோம், 120 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா லக்ஸ் 500ல் முன்னாடி வந்துட்டு 100, லக்ஸ் 500ல் முன்னாடி 100 இருந்தது. இப்போது ஒரு 20 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல லக்ஸ் 200 ஏன் வரல அப்படின்னு கேட்டோன்னா 365 டேஸ் இன்னும் ஆகலை, அதனால் அதில் காட்டலை. 365 டேஸ் மேலே ஆயிருந்துச்சுன்னா அது நம்ம காட்டியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இன்னொரு இது எடுத்துப்போம். லக்ஸ் 500க்கு பதில் சிஎல்ஜி 100 எடுத்துப்போமா. அதில் இப்போ 200 இருக்குது, இப்போ 220 வரணும். வந்துருச்சான்னு பார்ப்போமா.
220 வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் உங்கள் எக்ஸசைஸ். தேங்க்யூ.